ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டெம்டின் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி சேனல். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சீரீஸில் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸாம்ஸில் அந்த கொஸ்டின்ஸும் அதை எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி டே 3 ஓடது. டே 1, 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு புரியும். சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x into 3x plus 6 divided by x minus 2 is. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்க பெரிய டேர்ம்ஸை குறைச்சி ஒரே வேல்யூவாக கொடுக்கணும். இப்போ இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3x, 3x plus 2, x minus 2 எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xல எக்ஸ் ஸ்கொயரில் 2 எக்ஸ் இருக்குது, மைனஸ் 2xல ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக எக்ஸ் எடுக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நல்லா கவனிங்க. அதே மாதிரி டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்னு இருக்குது. மேலே இருக்க அதே ஃபார்மேட் தான். எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், 2 எக்ஸ் இருக்குது ப்ளஸ் 2x. அப்போ ரெண்டு டேர்ம்லேயுமே எக்ஸ் இருக்குது. எக்ஸை காமனாக எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 6ல் பார்த்துட்டிங்கன்னா 3xல எக்ஸ் இருக்குது, 6ல் எக்ஸ் இல்லை. ஆனால் இங்கே 3 இருக்குது, அங்கே 6 இருக்குது. அதாவது 3யோட மல்டிபிள் இருக்குது. ஸோ 3யை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் மிச்சம் எக்ஸு, செகண்ட் டேர்மில் மிச்சம் 2. 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை கீழே அப்படியே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க நியூமரேட்டரில் இருக்க எக்ஸும் டினாமினேட்டரில் இருக்க எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு இருக்க எக்ஸ் மைனஸ் 2வும் அந்த சைடு இருக்க எக்ஸ் மைனஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 2வும் மேலே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். ரிசல்ட் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்னா ஆன்சர் 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 3 தான் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சொல்கிறேன், என்ன கொடுத்துருக்காங்களோ டேர்ம்ஸை அதை வேறு என்ன ஃபார்மேட்டில் மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம மாற்றிட்டு அதுலேருந்து காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். இங்கே நமக்கு எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட்டு. அதில் எக்ஸு காமனு, கீழே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x எக்ஸு காமனு, 3x ப்ளஸ் 3 6ல் 3 காமன் எடுத்துட்டோன்னா எக்ஸ் மைனஸ் 2 மேலே கீழே, எக்ஸ் ப்ளஸ் 2 மேலே கீழே, எக்ஸ் அடிச்சிட்டோன்னா பேலன்ஸ் 3. ஸோ த ஆன்சர் இஸ் 3. இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் போகலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம், 5 பவர் a ஈக்குவல் டு 6, 6 பவர் b ஈக்குவல் டு 7, 7 பவர் c ஈக்குவல் டு 5. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் abc. 5 அடுக்கு a ஈக்குவல் டு 6, 6 அடுக்கு b ஈக்குவல் டு 7, 7 அடுக்கு c ஈக்குவல் டு 5 எனில் abc என்ன? இப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பாக எல்லா வருஷம் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம மக்கள் அதிகமாக தவறு பண்ணுற ப்ராப்ளம் இந்த ஸ்டைல் தான். ஆனால் ரொம்ப ஈஸியஸ்ட்டு ப்ராப்ளம் இது தான். இது எப்படி போகணும், இதை ஸ்டார்டிங்லேருந்தும் வரலாம், பேக்லேருந்தும் வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. 5 பவர் a ஈக்குவல் டு 6, 5 பவர் a ஈக்குவல் டு 6, அதே ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பவர் b ஈக்குவல் டு 7, ஈக்குவேஷன் 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 6 இருக்குது. அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 பவர் a இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 பவர் bன்னு இருக்குது. இப்போ இந்த 6ங்கிறதோட வேல்யூ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன தெரியும், 5 பவர் aன்னு தெரியும். ஸோ 6க்கு பதிலாக என்ன போடலாம், 5 பவர் aன்னு போடலாம். ஸோ 5 பவர் a ஹோல் பவர் b ஈக்குவல் டு 7, 5 பவர் a ஹோல் பவர் b ஈக்குவல் டு 7. நம்ம இந்த எக்ஸ்பனன்ஸ் சர்ட்ஸ் பவர்ஸில் பார்த்துருப்போம். மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா a பவர் b a பவர் c அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 பவர் a பவர் b அப்படிங்கிறத 5 பவர் abன்னு போட்டுக்கலாம். ஸோ 5 பவர் ab ஈக்குவல் டு 7. இப்போ அடுத்த டேர்ம் பாருங்கள், 7 பவர் c ஈக்குவல் டு 5, 7 பவர் c ஈக்குவல் டு 5. ஏற்கனவே முன்னாடி ஸ்டெப்பில் தான் 7 கண்டுபிடிச்சிருக்கோம். 7ங்கிறது என்ன, 5 பவர் ab. ஸோ 5 பவர் ab பவர் c ஈக்குவல் டு 5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 பவர் ab பவர் c 5 பவர் abcன்னு எழுதலாம். 5 பவர் abc ஈக்குவல் டு 5. 5ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் 5 பவர் 1.
ஸோ இங்கே நமக்கு பவர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ கீழே ரெண்டுலேயும் பேஸ் 5ன்னு இருக்குது. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு 1. கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் ஏபிசி தானே. ஏபிசி ஈக்குவல் டு 1. தேர்ட் ப்ராப்ளம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + √2, y is equal to 1 minus √2, then find x square plus y square. எக்ஸும் ஒய்யும் கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயரும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் தெரியணும். ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க எக்ஸ்லேயும் ஒய்லையும் 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏனும் செகண்ட் டேர்ம் பீனும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயர் என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. a - b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ப்ளஸ்ஸு மைனஸ் மாறும்போது 2abக்கு முன்னாடி மட்டும் சைன் மாறும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + √2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 1 + √2 த ஹோல் ஸ்கொயர். ஏங்கிறது 1, பிங்கிறது √2. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் √2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 1 × √2. 1 ஸ்கொயர் 1, √2 ஸ்கொயர்னால் √2 × √2, √2 ஸ்கொயர் √2 ஸ்கொயரும் போயிடும், அது 2 ஆகிடும். அடுத்த டேர்ம் 2√2. ஸோ 1 2 ஆட் பண்ணால் 3, 3 + 2√2. இப்போ அதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கலாம். ஒய்ங்கிறது என்ன? 1 - √2. இப்போ ஒய் ஸ்கொயருங்கிறது என்ன? 1 - √2 த ஹோல் ஸ்கொயர். 1 - √2 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர் ப்ளஸ் √2 ஸ்கொயர் மைனஸ் 2 × 1 × √2. 1 ஸ்கொயர் ஆஸ் யூஷுவல் 1, √2 ஸ்கொயர் 2 மைனஸ் 2√2. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயரையும் ஒய் ஸ்கொயரையும் ஆட் பண்ணணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டோம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். 1 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 + 2√2 ப்ளஸ் 3 - 2√2. 2√2 + 2√2 - 2√2 கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 3 + 3 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். x + 1/x is equal to 5. Then find x³ + 1/x³. இது கண்டிப்பாக எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஆனால் நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபைண்ட் பண்ணுற ப்ராப்ளம் இது. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆக்சுவல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னா ஆக்சுவல் ப்ரொசீஜர் ஒரு லாங் வே போகும். இதை எங்கெல்லாம் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா x + 1/x கொடுத்து x³ + 1/x³ இல்லை x³ - 1/x³ கேட்டால் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ x + 1/x is equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் என்னென்னு அசியூம் பண்ணிக்கோங்க? எக்ஸுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு அசியூம் பண்ணிக்கிறோம்? எக்ஸுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ x³ + 1/x³ கேட்டால் எக்ஸுக்கு பதிலாக அந்த 5 போட்டுக்கோங்க. x³ கேட்டிருக்காங்க. ஸோ 5³ + 1/x³ கேட்டிருக்கிறதுனால -5 × 3, 5/3 - 5 × 3. இதே ஒருவேளை x³ - 1/x³ கேட்டால் சேம் வே 5/3 + 5 × 3. இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மைனஸ் ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ். ஸோ 5³ - 5 × 3. 5³ 5 × 5 × 5, 25 × 5 125, - 5 × 3 15, 125 - 15 110. இன்றைக்கி வீடியோட லாஸ்ட் ப்ராப்ளம் சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். தயவுசெய்து எங்கேயும் பிரேக் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு புரியாது. இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் கேட்கப்படுற ஒரு ப்ராப்ளம். பார்க்கலாம் ப்ராப்ளம். √248 + √51 + √169. 248ஓட அந்த ஸ்கொயர் ரூட் 3 நம்பருக்கும் கவர் பண்ணுது, 51 2 நம்பருக்கு கவர் பண்ணுது, உள்ளே இருக்க 169 மட்டும் கவர் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இன்னர் ரூட் என்னவோ அதை எடுத்துக்கணும். √169 ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்க நம்பரை ஒன்று நமக்கு ரூட் கண்டுபிடிச்சா டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் ஃபார்மில் போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா எல் டிவிஷன் மெத்தட் பண்ணணும். 169 அப்படிங்கிறது 13 டேபிளால் தான் போகும், வேறு எந்த ப்ரைம் ஃபேக்டராலையும் போகாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ 13 13s are 169. ஸோ என்ன செய்யலாம்னா √169 பதிலாக 13 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயரும் ரூட்டும் செல்ஃப் கேன்சல் ஆகிக்கும். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு இருக்குது 13. இப்போ அந்த √169 இருந்த இடத்துல அதுக்கு பதிலாக 13 போட போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் எப்படி சிம்பிளிஃபை ஆகும் அப்படின்னா √248 + √51 + 13.
51 + 13 அப்படிங்கிறது 64. ஸோ √248 + √64. இந்த √64 உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து 8² இல்லை வேறு எப்படி போடலாம் அப்படின்னா இதே எல் டிவிஷனில் போடலாம். 2 டேபிளால் அடிச்சுட்டே போகலாம். 64 2ஆல் பண்ணால் 32, மறுபடியும் 2ஆல் பண்ணால் 16, மறுபடியும் 2ஆல் பண்ணால் 8, மறுபடியும் 2ஆல் பண்ணால் 4, அகெயின் 2ஆல் பண்ணால் 2, அகெயின் 2ஆல் பண்ணால் 1. ஸோ டோட்டலாக எத்தனை 2 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. 2⁻6 அதை 2⁻3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் போயிடும். ஸோ பேலன்ஸ் 2⁻3. 2⁻3ங்கிறது 8. இப்போ இந்த √64 இந்த இடத்துல 8 போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ கொஸ்டின் என்னவா சிம்பிளிஃபை ஆயிரும் அப்படின்னா ஒரே ஸ்கொயர் ரூட்டு 248 + 8. 248 + 8 அப்படிங்கிற √256. 256ல் ஏற்கனவே போட்டு எல் டிவிஷன் மாதிரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2⁻8ன்னு கிடைக்கும். 2⁻8 2⁻4 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அகெயின் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் போயிடும். 2⁻4ங்கிறது 16. ஸோ த டோட்டல் ஆன்சர் இஸ் √248 + √59 + √169 that is equal to 16. ஸோ த ஆன்சர் இஸ் 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.